குறிப்பாக வீரப்பனுக்கு எதிரான நடவடிக்கைங்கிறது 92க்கு பிறகு கர்நாடகாவை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகளை அவர் நிறைய பேரை கொண்டிருக்கார். கர்நாடகாவில் இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு வீரப்பன் மேலே அதீதமான வெறியும் கோபம் இருந்தது. வீரப்பனை தமிழன் என்கின்ற கண்ணோட்டத்தில் அவங்க எதிரியாக பார்க்கல, கர்நாடகர்களை கொண்டவன் அப்படிங்கிற முறையில் எதிரியாக பார்த்தாங்களே. காவிரி நதிநீர் விவகாரத்தை சர்வதேச நதிநீர் ஆணையத்தினுடைய பொறுப்புக்கு விடணும். வீரப்பன் சொன்னதும் இப்போ தமிழ்நாட்டுக்கூடிய சில விவசாய அமைப்பை சேர்ந்தவங்கலாம் சொல்லுவாங்க, எந்த சூழ்நிலையிலும் மாதம் தண்ணியை திறந்து விடணும். அந்த 364 நாளும் ஒரு நாள் எவ்வளவு தண்ணி திறந்துடணுமோ அந்த தண்ணி திறந்து விட்டால் போதும், பிரச்சனையே இருக்காது. இவங்க மாதத்துக்கு 10 டிஎம்சி 18 20 30ன்னு கேட்கும்போது தான் பிரச்சனை வருது. ஆனால் இன்றைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சரி இந்த நேரம் வீரப்பன் அவர்கள் இருந்திருந்தாரு அப்படின்னா இப்படின்றதுக்குள்ளே காவிரியிலேருந்து தனியாக வாங்கி கொடுத்துருப்பாரு. 11/93, 14/93 இப்படி ஒரு 4 வழக்குகள் இருந்தது. அந்த கர்நாடக மக்களில் ஒரு 30 பேர் தமிழர்கள் இருப்பாங்க, 30 பேர் கர்நாடகக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி வீரப்பனுக்கு எதிரான தேடுதல் நடவடிக்கைங்கிற பேரில் சுட்டுக் கொல்லப்பட்ட மக்களையும் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட கன்னட மொழி பேசக்கூடிய மக்களும் இருக்காங்க. அதுலெல்லாம் அவங்க வேறுபாடு பார்க்கல. வீரப்பனோட தொடர்பில் இருந்த எல்லாரையுமே அடித்ததோ அது சுட்டுக் கொண்டதை நடத்துனாங்க. சமீப காலங்களில் நான் குளத்தூர் மணியன்கிட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், பெரும்பாலும் இப்போ இருக்கிற நீதிபதிகள் என்ன கோரிக்கைக்காக நம்ம மனு தாக்கல் செஞ்சுருக்கிறோமோ அதை விட்டுட்டு வெவ்வேறு விஷயங்கள்ல உள்ள போய் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கூட நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for PPT and MPT. Apply now. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், வீரப்பன் அவர்களை குறித்து நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம், பேசுகிறோம், நேர்காணல்களில் தொடர்ந்து அவரை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் கர்நாடகாவில் அவரை தொடர்ந்து தேடிட்டு இருந்தாங்க, தமிழகத்துலேயும் தேடிட்டு இருந்தாங்க. இணைஞ்சு தான் அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதையே 2 காவல்துறையும் உருவாக்குனாங்க. ஆனால் இப்போ சமகாலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், காவிரியிலேருந்து தண்ணி திறந்து விடுறதா இருக்கட்டும், இல்லை இப்போ கமலஹாசன் அவர்கள் தக் லைஃப் ப்ரமோஷனில் பேசின மாதிரி தமிழா கன்னடமா அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி போகிறத வச்சு வீரப்பன் அவர்களுக்கு தமிழ் மேலே எந்த அளவுக்கு ஒரு பற்று இருந்துச்சு சார்? அது வீரப்பன் வாழக்கூடிய நிலப்பகுதி 1956க்கு பிறகு கர்நாடகாவில் சேர்க்கப்பட்டு விட்டது. குறிப்பாக கொள்ளைகால் தாலுக்கா அப்படிங்கிறது பெரும்பான்மை தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும்போது தமிழர்கள் அதிகம் பேர் இருந்த கொள்ளைகால் கர்நாடகாவுக்கு போயிட்டுது. கன்னட மக்கள் அதிகமாக இருந்த தாளவாடி நிலப்பகுதி தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. இது அடிப்படையிலேயே ஒரு தவறுனா அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு நிலம் சார்ந்த போதிய அளவு பக்குவம் இல்லாத காரணமாக அப்படிங்கிறது தெரியல, இல்லை தெரிஞ்சே விட்டுட்டாங்களா அப்படின்னு தெரியல. அது மாதிரியான ஒரு சிக்கலில் கன்னட மக்கள் அதிகமாக வாழ்ந்த தாளவாடி தாலுக்கா தமிழ்நாட்டோடு சேர்ந்துருச்சு. தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்ந்த கொள்ளைகால் தாலுக்கா அங்கே போயிடுச்சு. அதனால் வீரப்பன் வாழ்ந்த அந்த பகுதியும் போயிட்டுது. வீரப்பனை பொறுத்த வரைக்கும் எந்த மக்களுக்கும் எதிரானவர் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. கன்னட மக்கள் மேலேயும் நல்ல அன்பும் பாசம் பற்றுலாம் வச்சுருந்தார், தமிழ் மக்கள் மேலே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கர்நாடக மக்களும் தமிழர்கள் மேலே அளவுக்கு அதிகமான மரியாதை வச்சுருக்காங்க. ஓகே, அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய உள்ளூர் அரசியலுக்காக கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட கன்னட மக்களை காட்டிலும் வெளி மாநிலங்களிலிருந்து கர்நாடகாவுக்கு பிழைப்புக்காக வந்தவர்கள் அல்லது அரசியல் நடத்துறதுக்காக அல்லது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கர்நாடகாவுக்கு வந்தவங்க தமிழர்களுக்கும் கர்நாடகர்களுக்குமான பிரச்சனையை அப்பப்போ தூக்கி விடுறாங்க. இதை ஆதரிக்காமல் போயிட்டோம்னா நம்ம அரசியல் அனாதையாயிருவோம் அப்படிங்கிற நிலைமையில் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் தமிழர்களுக்கு எதிரான அந்த பிரச்சனையை கையில் எடுத்து அடிக்கடி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியோடு ரொம்ப காட்டமாக கமலஹாசனுக்கு எதிராக சொல்லியிருந்தார். சமீப காலங்களில் நான் குளத்தூர் மணியன்கிட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், பெரும்பாலும் இப்போ இருக்கிற நீதிபதிகள் என்ன கோரிக்கைக்காக நம்ம மனு தாக்கல் செஞ்சுருக்கிறோமோ அதை விட்டுட்டு வெவ்வேறு விஷயங்களில் உள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க, வழக்கோடு தொடர்பே இல்லாத பல விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னாங்க. இதை கூட நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுடைய சொந்த கருத்துக்களை பேசுகிற மாதிரியான சூழல் தான் போயிட்டுருக்காங்க. இது எல்லாமே கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட அங்கே இருக்கிற கன்னட மக்கள் அல்லாதவர்கள் தான் இதை தூண்டி விடுறாங்க. அதை ஆதரிக்க வேண்டிய சூழல் அங்கே இருக்கிற அரசியலும் வந்துடுது. உள்ளபடியே தமிழ் மக்கள் மேலே, தமிழ்நாட்டுக்காரங்க மேலே கன்னட மக்கள் அளவுக்கு அதிகமான அன்பும் பாசம் வச்சுருக்காங்க. குறிப்பாக என் மீதான வழக்குகள் கர்நாடகாவில் 3 பொய் வழக்குகள் இருந்தது. குளத்தூர் மணியன் மேலே 5 பொய் வழக்குகள் இருந்தது. இந்த வழக்குகள் எல்லாமே ட்ரையலில் இருந்த நேரத்தில்
காவிரி நதிநீர் விவகாரம் அப்பப்போ பூதாகரமான பிரச்சனையாக எந்திரிச்சு ஓடிட்டு இருந்தது. கர்நாடகாவில் இருந்த எந்த ஒரு கன்னட மக்களும் குடிமகனும் எங்களுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்ல வரல. கர்நாடக அரசினுடைய ஊழியர்களாக இருந்த வனத்துறை ஊழியர்கள் விஷகண்டா, வேலாயுதம், அந்தானி அப்படிங்கிற ஒரு 3 பேர் எங்களுக்கு சாட்சியாக வந்தாங்க. ஜடையா ஒரு 5-6 பேர் வந்திருந்தாங்க. இவங்க கூட போலீஸார் போட்டிருந்த அந்த பொய்யான வாக்குமூலத்தை ஆதரித்து சொல்லலை. போலீஸார் எழுதியிருக்கிறத முழுக்க பொய்யுங்க, அவங்க அந்த மாதிரிலாம் நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதையும் அன்பும் இருக்கிற மக்கள். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக நமக்குள்ள ஒரு பிரிவினை உருவாகிட்டு இருக்காங்க. கன்னட மக்களை பற்றி தமிழ் மக்களுக்கும் சரியான புரிதல் இல்லை. கன்னட வெறியர்கள் அப்படின்னு நம்ம இங்கே இருக்கிறவங்கள பேசுவாங்க. கன்னட மொழியின் மீது அதீதமான பற்று கொண்டவர்கள் அவர்கள், அவ்வளோதான். அங்கே இருக்கிற அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகளாகட்டும், கடைகளுடைய பெயராகட்டும் கன்னடத்தில் எழுதணும் அப்படிங்கிறதுல அவங்க தீவிரமாக இருக்காங்க. அதை வலியுறுத்தி போராடுறாங்க, செய்கிறாங்க. அதே மாதிரி அரசும் ஓகே, அங்கே கன்னட நம்ம மொழிக்கு எப்படி செய்யுது. இங்க மொழி உணர்வோடு இருக்குமோ தமிழ் மேல பற்றுக்கொண்டு அதே மாதிரி தான் அவங்க. அதே மாதிரி தான் இருக்காங்க. அதை அப்பப்போ தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக தூண்டி விடுற வேலையை அங்கே இருக்கிற ஆளுங்க செய்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி மக்கள் யாரும் இதுக்காக கொடி பிடிச்சி போராட்டம் நடத்துகிறாங்கன்னா இல்ல, பட் இல்லை. இந்த தூண்டி விடுறது இப்ப மட்டும்தான் நடக்குதா? சமீபத்திய காலகாலமாக காலங்கள்ல இல்ல நடந்துட்டு வீரப்பன் அவர்கள் இருக்கும்போதே நடந்திருக்கா? இல்லை, வீரப்பன் இருக்கும்போது இருக்கு, அதுக்கு முந்தையுமே இருந்திருக்கு. ம். எப்போவுமே அந்த பகுதியில் ஆதிக்கத்தோட சொந்த நிலப்பணங்கள் தொழிலோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு பெருசாக அக்கறை இருக்காது. ஆனால் அவனை வச்சு ஆதாயம் அடைகிறதுக்காக வெளியிலேருந்து வந்திருக்க ஒரு கும்பல் உட்காந்துருக்கும். இந்த கும்பல் தான் அப்பப்போ கலவரத்தை தூண்டி விடும். அந்த மாதிரி அங்கே இருக்கிற சிலர் அதை தூண்டி விடுறாங்க. வீரப்பன் இருந்த காலத்திலும் அது நடந்தது. குறிப்பாக வீரப்பனுக்கு எதிரான நடவடிக்கைங்கிறது 92க்கு பிறகு கர்நாடகாவை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகளை அவர் நிறைய பேரை கொண்டிருக்கார். கிட்டத்தட்ட காவல்துறையினுடைய கணக்குப்படி ஒரு 24 பேர் கர்நாடக காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் இறந்துருக்காங்க. ஓகே. இந்த காலகட்டத்தில் கர்நாடகாவில் இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு வீரப்பன் மேலே அதீதமான வெறியும் கோபம் இருந்தது. அந்த சூழலில் அங்கிருந்த அரசு துறை அதிகாரிகளும், வருவாய்த்துறை, மருத்துவம், மற்ற கூடுதலாக இருந்த வனத்துறை, இந்த மாதிரி எல்லா துறை அதிகாரிகளுமே வீரப்பனை தமிழன் என்கின்ற கண்ணோட்டத்தில் அவங்க எதிரியாக பார்க்கல. கர்நாடகர்களை கொண்டவன் அப்படிங்கிற முறையில் எதிரியாக பார்த்தாங்களே தவிர மற்றபடி இவன் தமிழன் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் எதிராலாம் பார்க்கல. அப்போ வீரப்பனுடைய ஆதரவாளர்கள்னு வரக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையும் கடுமையாக அடித்தாங்க, உதச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க. அது வீரப்பன் கன்னடராக இருந்திருந்தாலும் அந்த நடவடிக்கை இருந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை தமிழனுங்கிறதுக்காக இவங்களை ஒன்றும் அடிக்காமையெல்லாம் விட்டு வைக்கல. அவங்களை பொறுத்த வரைக்கும் வீரப்பன் ஒரு குற்ற பின்னணியுடைய நபர். அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற எல்லாரையும் அடிக்கணும், உதைக்கணும், அவங்கள்ட்ட விசாரிக்கணும், உண்மையை வெளிவாங்கணும் அப்படிங்கிற முயற்சியில் செஞ்சாங்க. ஆனால் கர்நாடகாவுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, அந்த மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு அறிவும் திறனும் இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு நினைவு வச்சுருப்பாங்க, வீரப்பன் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இவங்ககிட்ட சொல்லுவார், எதெல்லாம் சொல்ல மாட்டார், எப்படிலாம் போய் பேசிட்டு தப்பிச்சு போவார் அப்படிங்கிறத பற்றி சரியான புரிதல் இல்லாதனால தான் அந்த தாக்குதல் அதிகமாக இருந்தது. ஓகே. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அவர் இருந்த பிறகும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அவரை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இதில் பல்வேறு இடங்களில் வந்து பெரும்பாலும் தமிழக மலைவாழ் மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ இருந்த அதிகாரிகளால் அப்படிங்கிறதான் நம்ம பெரும்பாலும் பேசியிருக்கோம். அதே மாதிரி கர்நாடகாவிலையும் அந்த மலைத்தொடர்ச்சி பகுதியிலையும் பழங்குடியினர் இருந்திருப்பாங்களே சார், அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க? அதாவது மாதேஸ்வரம் காவல் நிலைய வழக்கு 9/93, 9/93, 11/93, 14/93, இப்படி ஒரு 4 வழக்குகள் இருந்தது. 4 வழக்குலையுமே ஒவ்வொரு வழக்குலையும் கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் 130 பேர் குற்றவாளிகளாக சேர்த்து வச்சுருந்தாங்க, தடாவலூரில் இருந்தாங்க. அதில் ஒரு 50லேருந்து 60 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க இருப்பாங்க, 60லேருந்து 70 பேர் கர்நாடகாரர் இருப்பாங்க. அந்த கர்நாடக மக்களில் ஒரு 30 பேர் தமிழர்கள் இருப்பாங்க, 30 பேர் கர்நாடகாரங்க இருப்பாங்க. அதே மாதிரி வீரப்பனுக்கு எதிரான தேடுதல் நடவடிக்கைங்கிற பேரில் சுட்டுக் கொல்லப்பட்ட மக்களையும் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட கன்னட மொழி பேசக்கூடிய மக்களும் இருக்காங்க. அதுலெல்லாம் அவங்க வேறுபாடு பார்க்கல. வீரப்பனோட தொடர்பில் இருந்த எல்லாரையுமே அடித்ததோ அது சுட்டுக் கொண்டதை நடத்துனாங்க. இந்த இடத்துல தமிழன் கன்னடன் அப்படிங்கிற அந்த வேறுபாட்டை அவங்க பார்க்கல. வீரப்பனுக்கு உதவினார் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில் தான் பார்த்தாங்க. ஆனால் அங்கேருந்து உதவிகள் வந்திருக்கு நிறைய. ஆமாம், அது என்னென்ன சொல்லப்போனால் பழங்குடி மக்கள்னாவே பெரிய அளவில் வெளி உலகம் பற்றி புரிதல் இல்லாத, யார் உதவி கேட்டாலும் உதவி செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கிற மக்கள். பழங்குடி மட்டுமல்ல, பழங்குடி அல்லாத மக்களும் அந்த பகுதியில் எந்த உதவி கேட்டாலும் உடனே செய்யக்கூடிய மக்கள். அதில் தமிழ்நாட்டுக்காரங்களோட கர்நாடகாரங்க அதிகமாக உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் வெள்ளந்தியாக இருக்காங்க. ஓகே. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர்களை விட கன்னடக்காரர்கள், ஆமாம், சூதுவாதிரி, அது ரொம்ப வெள்ளந்தியான மக்களாக இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் கொள்ளைகள் தாலுக்கா, சாமராஜநகர் தாலுக்கா, அந்த பக்கம் மடிக்கேரி, இன்னும் சொல்ல போனால் குடகு மாவட்ட பகுதி, எங்கே போனாலும் தமிழ்நாட்டிலேருந்து வந்தோம்னா
டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட நம்ம தமிழில் பேசினா எந்திரிச்சு நகர்ந்துக்கு வருவான், உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு கார்லேயோ பைக்லேயோ போயிட்டு இருக்கும்போது பைக் பஞ்சர் ஆகிட்டாவோ கார் பஞ்சர் ஆகிட்டாவோ கர்நாடக காவல்துறையினரே உதவி செய்வாங்க, வனத்துறையினரும் உதவி செய்வாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் ரஃபாக நடந்துக்கிற ஆள் இருப்பாங்க, பெரும்பாலும் ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிறவங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு ஆண் பெண் குழந்தைகளோடு அங்கே போயிட்டு ஒரு ஊரில் இறங்கி இந்த மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பிழைப்பு தேடி இங்கே வந்திருக்கிறோம், ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னா உடனடியாக ஒரு 5 ஏக்கர் நிலத்தை அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம குத்தகைக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. 5 வருஷத்துக்கு நம்ம குத்தகை கொடுக்க தேவையில்லை. அது இப்போ இந்த டியூரேஷன் பீரியட் இப்போ 2 வருஷமாக குறைஞ்சிருக்கு. 2 வருஷத்துக்கு நம்ம குத்தகை கொடுக்க தேவையில்லை. நம்ம அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணலாம். அந்த பீரியட் 2 வருஷமோ அல்லது 5 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆண்டுக்கு ஒரு குத்தகை அப்படின்னு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகள் அந்த இடத்துல இருந்தான்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த விவசாயி அந்த நிலத்தை விலைக்கு வாங்கிடுவோம். அந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கான உதவிகளை கன்னட மக்கள் செய்கிறாங்க. அதே மாதிரி மின்சார வாரியமும் சரி, பள்ளிக்கல்வித்துறையிலும் சரி, தமிழ்நாட்டுக்காரங்கிற அந்த வேறுபாடெல்லாம் பெரும்பாலும் எந்த இடத்துலையும் பார்க்குறதில்ல, நல்ல மரியாதையாகவே நடத்துகிறாங்க. அப்போ இது எல்லாமே இயல்பாக நடந்துகிட்ருக்கும். ஒரே ஒரு விவகாரம், காவிரி அப்படிங்கிற வார்த்தையை கையில் எடுத்துட்டோம்னா நமக்கு அவங்க எதிராக மாறிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் தண்ணி வேணும்னு கேட்குற தமிழர்களைத்தான் அவங்க எதிரியாக பார்க்குறாங்களே தவிர, அந்த மண்ணில் கர்நாடகாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழரை அவங்க எதிரியாக பார்க்குறதில்ல. அது 91 ஒரு கலவரம் நடந்தது. அந்த கலவரத்துக்கு பிறகு அங்கே இருக்கிற மக்களை யாரும் எதிரியாக பார்க்குறதில்ல. அங்கே இருக்கிற தமிழ் மக்களும் காவிரியில் தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லுவான். ஏன்னா அவனுடைய வாழ்வியல் நிலம் அங்கே இருக்குது. அதனால் எங்களுக்கு போகத்தான் உனக்கு தண்ணி தரணும்பா. அந்த இடத்துல மொழி இனம் அப்படிங்கிறதெல்லாம் வேறுபாடு கிடையாது. தண்ணீர் அப்படிங்கும்போது எங்களுக்கு முதல் முக்கியத்துவம் வேணும் அப்படிங்கிற மனநிலையில் கன்னடர்களோடு தமிழர்களும் சேர்ந்து தான் காவிரியில் தண்ணி விடாதீங்க, நமக்கு போனால் மீதி இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற நினைக்க வருவாங்க. இதில் அங்கே தமிழன் கன்னடங்கிற வேறுபாடு இல்லை. இது நீரினுடைய ஆதார பிரச்சனை. ஆனால் இன்றைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, சரி இந்த நேரம் வீரப்பன் அவர்கள் இருந்திருந்தாரு அப்படின்னா இப்படின்றதுக்குள்ளே காவிரியிலேருந்து தண்ணியை வாங்கி கொடுத்துருப்பாரு. இல்லை, அது எதுவுமே அப்போல்லாம் எதுவுமே சாத்தியம் இல்லை. அப்போ ஒன்று என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய எல்லை எது, கர்நாடகாவினுடைய எல்லை எது, கர்நாடகாவினுடைய அரசும் பொதுப்பணித்துறையும் மேகதாதுல அணை கட்டுறதுக்கான சர்வே எடுக்கிறது, காடுகளுக்கு அளவீடு பண்ணுறது, தடுப்பணைகள் கட்டுறது, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணி அங்கங்கே பிளாக் பண்ணி வைக்கிறதுக்கான சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறாங்க. அந்த வேலைகளை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, மற்றபடி வீரப்பன் சொடக்குனா தண்ணி வருங்கிறதுலாம் சாத்தியம் இல்லை. அது அந்த புரட்சியே நடத்திருப்பாரு அப்படின்னு பரவாயில்ல. இல்லை, அப்போ வீரப்பன் இருக்கும்போது ஒரு சில நேரத்தில் காவிரி நதி பிரச்சனை வரும்போது அவர் ஆதரவாக தமிழ் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாரு. அந்த நேரத்தில் மழை பெஞ்சு தண்ணி வந்துடும். ராஜ்குமார் சாரை கடத்தி வச்சிருக்கும் போது இதையும் ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாருன்னு சொல்லி. ராஜ்குமார் கடத்தி வச்சிருக்கும் போது அவர் வச்சிருந்த 12 கோரிக்கையில் முதல் கோரிக்கையே தான். ஏன்னா இது நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்குது. அதனால் இந்த காவிரி நதிநீர் விவகாரத்தை சர்வதேச நதிநீர் ஆணையத்தினுடைய பொறுப்புக்கு விடணும், அவங்களுடைய வரைமுறையின்படி வழிகாட்டுதலின்படி தண்ணி விடணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை சொன்னார். அது வீரப்பன் சொன்னதும் இப்போ தமிழ்நாட்டுக்கூடிய சில விவசாய அமைப்பை சேர்ந்தவங்கலாம் சொல்லுவாங்க, எந்த சூழ்நிலையிலும் மாதம் தண்ணியை திறந்து விடணும். 364 நாள் ஒரு ஆண்டுக்கு, அந்த 364 நாளும் ஒரு நாள் எவ்வளோ தண்ணி திறந்தணுமோ அந்த தண்ணி திறந்து விட்டால் போதும், பிரச்சனையே இருக்காது. இவங்க மாதத்துக்கு 10 டிஎம்சி 18 20 30ன்னு கேட்கும்போது தான் பிரச்சனை வருது. அன்றைய அளவீட்டின்படி அன்றைக்கு அன்றைக்கி திறந்து விட்டுருங்க, மீதி வரதை நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் வச்சுக்க முடிஞ்சால் வச்சுக்கிறோம், இல்லைன்னா வேறு மாற்று வழி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனையை எளிமையாக முடிக்கலாம். அதை பற்றி நம்ம அரசும் சரி கர்நாடக அரசும் அதில் ஒரு இணக்கம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, காவிரி நதி நீருக்காக தமிழ்நாடு அரசும் கர்நாடக அரசும் செலவு செஞ்சுருக்கிற தொகை பல 100 கோடிகள் இருக்கும் இந்த வழக்குக்காக. இது எல்லாமே தேவையில்லாமல் செஞ்சிட்ருக்காங்க தான். இது ஒரு எளிமையான ஒரு புரிதலோடு இவங்க அணுகி இந்த பிரச்சனையை முடிக்கலாம். வீரப்பன் இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கான காரணம் வேறையாக இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையை முடிக்கலை. அதுதான் வருத்தமான செய்தி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for PPT and MPT. Apply now.